தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தேவ ஜனங்களாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று வாசிக்கிறோம். செபிப்போம். இரக்கங்களின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஈவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவரே துதியினால் உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை நினைவு கூறும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆவியானவரே என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினான் என்னையும் நிரப்பிடுவே. ஆவியின் வரங்களினான் என்னையும் நிரப்பிடுவே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்ற நல் கிருபை. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்ற நல் கிருபை. ஓடின கால்கள் முடங்கவில்லை,
பாடுகள் என்னை அழிக்கவில்லை, ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை. பாடுகள் என்னை அழிக்கவில்லை, உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. அழியாமல் காத்ததுவும் கிருபை, ஆசீர்வதித்ததும் கிருபை. அழியாமல் காத்ததும் கிருபை, ஆசீர்வதித்ததும் கிருபை. ஆழியை கடந்ததும் கிருபை, ஆபத்தில் புகலிடமும் கிருபை. ஆழியை கடந்ததும் கிருபை, ஆபத்தில் புகலிடமும் கிருபை. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. காலைதோறும் உம் கிருபை, தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. காலைதோறும் உம் கிருபை, தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. கண்ணீரை துடைத்ததும் உம் கிருபை, காயங்களை ஆற்றியதும் உம் கிருபை. என் கண்ணீரை துடைத்ததும் உம் கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் உம் கிருபை. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. ஊழியம் தந்ததும் உம் கிருபை, ஊழியம் செய்வதும் உம் கிருபை. ஊழியம் தந்ததும் உம் கிருபை, ஊழியம் செய்வதும் உம் கிருபை. உயர்த்தி வைத்ததும் உம் கிருபை, உம்மோடு வாழ்வதும் உம் கிருபை. உயர்த்தி வைத்ததும் உம் கிருபை, உம்மோடு வாழ்வதும் உம் கிருபை. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்
இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கண்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கண்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போம், யெகோவா தேவனை ஆராதிப்போம். முழு மனதோடு ஆராதிப்போம், முழங்கால் படியிட்டு ஆராதிப்போம். பெயர் சொல்லி அழைத்தீரே ஆராதிப்பேன், பிரித்து எடுத்தீரே ஆராதிப்பேன். பெயர் சொல்லி அழைத்தீரே ஆராதிப்பேன், பிரித்து எடுத்தீரே ஆராதிப்பேன். பிதாவே உம்மை ஆராதிப்பே, பிதாவே உம்மை ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிப்பே, யெகோவா தேவனை ஆராதிப்பே. முழு மனதோடு ஆராதிப்பே, முழங்கால் படியிட்டு ஆராதிப்பேன். சாரோனின் ரோஜாவே ஆராதிப்பே, பள்ளத்தாக்கில் லீலியே ஆராதிப்பே. சாரோனின் ரோஜாவே ஆராதிப்பே, பள்ளத்தாக்கில் லீலியே ஆராதிப்பே. ஊற்றுண்ட தைலமே ஆராதிப்பே, உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்பே. ஊற்றுண்ட தைலமே ஆராதிப்பே, உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிப்பே, யெகோவா தேவனை ஆராதிப்பே. முழு மனதோடு ஆராதிப்பே, முழங்கால் படியிட்டு ஆராதிப்பே. இரத்தத்தால் மீட்டீரே ஆராதிப்பே, உம் சித்தம் செய்ய அழைத்தீரே ஆராதிப்பே. இரத்தத்தால் மீட்டீரே ஆராதிப்பே, உம் சித்தம் செய்ய அழைத்தீரே ஆராதிப்பே. முத்திரை போட்டவரே ஆராதிப்பே, முற்றிலும் ஜெயம் எடுத்து ஆராதிப்பே. முத்திரை போட்டவரே ஆராதிப்பே, முற்றிலும் ஜெயம் எடுத்து ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிப்பே, யெகோவா தேவனை ஆராதிப்பே. முழு மனதோடு ஆராதிப்பே, முழங்கால் படியிட்டு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயில் எல்லாமே ஆராதிப்பே, ஆவியோடும்
ஆராதிப்பே, ஆயுள் எல்லாமே ஆராதிப்பே, அன்பு கொண்டு உம்மை ஆராதிப்பே, அர்ப்பணம் செய்து ஆராதிப்பே, அன்பு கொண்டு உம்மை ஆராதிப்பே, அர்ப்பணம் செய்து ஆராதிப்பே, இடைவிடாமல் ஆராதிப்பே, யெகோவா தேவனை ஆராதிப்பே, முழு மனதோடு ஆராதிப்பே, முழங்கால் படியிட்டு ஆராதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ, கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆஹா லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே துதிக்க கர்த்தர் ஆராதிக்க கிருபை செய்தீரே, அதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் பட்டணத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தேவகோட்டை பட்டணத்திற்காய் செபிக்கிறோம். தேவகோட்டையில் ஆண்டவரே இருக்கிற மக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம், கர்த்தர் மீட்டு தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சத்துருடைய வல்லமைகளும் பட்டு போகும்படியாக செபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே மனக்கண்களும் திறக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நோவா வேலைக்குள்ளே பிரவேசித்தது போல ஆண்டவரே வேலைக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய், சபைக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே சபை வளர்வதாக, எல்லா திருச்சபைகள் இயேசுவின் நாமத்தில் வளரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தமிழ்நாடாக இருக்கட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 21வது ஆண்டு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டில் கண்ட
வியாதிகள், தோல்விகள், துக்கங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் கண்டு கொள்ளாத அளவுக்கு ஆண்டவரே அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்ல விளைச்சலை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் உள்ள மக்களை தேவன் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் உள்ள மக்களை தேவன் நினைத்தரலாம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மக்களை தேவன் நினைத்தரலாம். ஒவ்வொருவரையும் இரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் இரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கிருந்து பங்கெடுத்தாலும் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் புதன் கிழமையிலிருந்து காலை ஜெபம், வாருங்கள் ஆராதிப்போம் ஜெபம் இருக்கும். புதன், வியாழன், வெள்ளி நாட்களில் இருக்கும். வழக்கம் போல் அருமையான அண்ணன் அகஸ்டின் பாலனனுடைய வேத பாட கூட்டம் வியாழக்கிழமை ஸ்தோத்திரம் 7 மணியிலிருந்து அந்த வேத பாட கூட்டம் இருக்கும். அதிலே நீங்கள் பங்கெடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக சபைக்கு வருகிற மக்கள் எல்லாரும் சபைக்கு வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையினாலே 2020 ஆண்டை முடிக்கவும், ஆண்டவருடைய கிருபையினாலே 2021 ஆண்டை தொடங்கி ஆமென் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆமென் ஆண்டவரோடு நடக்கவும் கர்த்தர் செய்த உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர். பிறந்த நாள், திருமண நாளுக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். எல்லாரும் அப்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிறந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி வருஷத்தின் நடுவே உடைய கிரியையை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவர் மகத்துவமான உடைய கிரியைகளை காண செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. காண செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்தில் இணைத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே பெருகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா நன்மைகளும் குடும்பத்தில் பெருகட்டும். கையின் கிரிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ ஜனங்கள், உங்கள் யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வளர்வதை பார்த்து சந்தோஷமடைகிறோம். இந்த ஆராதனை அதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 143 அதிகாரம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதல், இல்லை என்று சொன்னால் நடத்துதல் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச ஆண்டவர் வார்த்தைகளை தந்திருக்கிறார். இங்கே தாவீதின் சங்கீதம் என்று இந்த தொடக்கம் வருகிறது. தாவீதின் ஜெபங்கள், பல ஜெபங்கள் உண்டு. அதிலே ஒரு ஜெபம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார். நீரே என் தேவன் என்று சொல்லுகிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஏவி நடத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து நடத்தினவர். வேதத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்களை எல்லாம் ஆவியானவர் நடத்தினார். ஆவியானவரோடு இணைந்து அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்தார்கள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை போதித்து, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி அந்த வழிகாட்டுகளுக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14 அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 14 14 அதிகாரம் 13:25 வாசிக்கும்போது இங்கே வாசிக்கிறோம்,
கிதியோனை சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று வாசிக்கிறோம். 13:25 கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இங்கே இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த தேவ ஊழியக்காரனை ஆண்டவர் அழைத்திருந்தார், அபிஷேகம் பண்ணியிருந்தார். சோதரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷனை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த தேவ ஊழியக்காரனை ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவருடைய ஆவியானவர் இவரை ஏவத் தொடங்கினார். ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அது தெரியவில்லை, உடன் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் துவங்கி அந்த காரியங்களை செய்தபோது ஒரு மகிமையான ஊழியங்களை இந்த தேவ மனுஷன் வழியாக ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். இந்த கிதியோன் வழியாக செய்ய ஆரம்பித்தார். ஆனால் தொடர்ந்து அதே வழியில்தான் நடத்துவார் என்று இவர் நம்பினது போல தொடர்ந்து அவர் அப்படியே செய்ய ஆரம்பித்தபடினாலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே, பெரிய போராட்டத்துக்குள்ளே, பெரிய பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போனார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் ஆமென் அவர் நடத்தும்போது வேத வசனத்தை வைத்து தேவனுக்கு மகிமையாய் நடத்துவார். ஸ்தோத்திரம். அதனாலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிதியோனை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார். இந்த 14வது அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறது அவர்கள் பெற்றோருக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரம். பெலிஸ்தர்களிடத்திலே காரியங்களை செய்யும்படியாக அந்த மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கையிலிருந்து விடுதலையாக்கும்படியான ஒரு கிரியையை ஆண்டவர் இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் ஆவியானவர் நடத்தி கொடுத்தார். அதை செய்ய தொடங்கினார். அதில் ஒரு பெரிய வெற்றி ஆரம்பத்திலே வந்தது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சிம்சோனை நடத்தினது போல உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய ஆவியானவர் நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் 1 சாமுவேல் புத்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வாசிக்கிறோம் இராணுவம். சோதரம். கர்த்தருடைய சபை ஒரு சேனை என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சபை ஒரு இராணுவம் என்று வாசிக்கிறோம். இதில் ஆண்டவர் சேர்வதற்கு யாருடைய மனதையெல்லாம் ஏவினாரோ, அல்லேலூயா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று வாசிக்கிறோம். இப்போ சவுலோடு சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவதற்கு, அந்த இராணுவத்தில் சேர்வதற்கு கர்த்தர் ஆட்களை ஏவி எழுப்பினார். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்திற்கு ஆமென் தானாய் வருகிறவர்கள் உண்டு, பிறர் கட்டாயப்படுத்தி வருகிறவர்கள் உண்டு. தேவனுடைய ஆமென் ஆவியின் ஏவுதலாலும் வருகிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதலால் வருகிறவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கத்தான் வருகிறார்கள். தேவன் அவர்களை வைத்து பெரிய காரியங்களை சாதித்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சவுலோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆவியின் ஏவுதலால் ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வந்தது என்று வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரங்களிலே அவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அவர்கள் சாதிக்கிறதாய் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் ஏவுதலால் நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த கோரேசுடைய ஆவியை ஏவுகிறார், ஆவியானவர் ஏவுகிறார். ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டும்படியாக. என்னென்னு சொன்னால் 70 ஆண்டுகள் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அஸ்திவாரங்கள் கூட இல்லை. ஆனால் அந்த ஆலயத்தை கர்த்தர் கட்ட வேண்டும். அதற்கு ஆவியானவர் ஏவுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கல்லினால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த கோரேசையும் ஆமென் 5வது வசனம் வாசிக்கும் போது
இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் ஏவினதாய் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆத்துமாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், ஆவியின் ஏவுதலால் தான் ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப முடியும். ஆமென். ஆவியின் ஏவுதலால் தான் என்ன செய்ய முடியும்? ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப முடியும். இவர்கள் ஆவியின் ஏவுதலால் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக கடந்து போனார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், எடுத்தவுடனே அவர்கள் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார்கள், அஸ்திவாரம் போட்டார்கள். ஆலயத்தின் வேலையை தொடங்கின போது சத்துருக்கள் வந்து அதை நிப்பாட்டி போட்டார்கள், பலவந்தத்தோடு நிப்பாட்டி போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த வேலையை தொடங்கின ஆவியானவர் அந்த வேலையை முடித்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ ஆலயம் ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் ஏவுதலால் தான் ஊழியங்கள் கர்த்தருடைய காரியங்களை கட்டி முடிக்கப்பட முடியும். இல்லை என்று சொன்னால் கட்டி முடிக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 2:1. 16 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய அந்த ஆவியானவர் பவுலை நடத்தினபடினாலே பல இடங்களுக்கு இந்த பவுல் கடந்து போகிறதை பார்க்கிறோம். 14 வருஷம் சென்ற பின்பு ஆமென் சோதரம் எருசலேமுக்கு கடந்து போகிறார். சோதரம், தேவனுடைய பிள்ளைகள் இந்த பவுலை வைத்து செய்த கிரியைகள் அப்போஸ்தலர் நடபடியிலே 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி 1வது அதிகாரத்தில் இருந்து அந்த 12 அதிகாரங்கள் வரை பவுலை ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பாக பேதுருவை தேவன் பயன்படுத்தின காரியங்களை மையப்படுத்தி அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக 28 அதிகாரங்களும் ஆமென் பவுலை மையப்படுத்தி தேவாதி தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பவுல் ஸ்தோத்திரம் எங்கு போனாலும் ஆவியானவருடைய ஏவுதலால் கடந்து போனான். எங்கு போனாலும் ஒரு பேச்சு, ஒரு பிரசங்கம், ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாமே ஆவியின் ஏவுதலால் இருந்தது. ஸ்தோத்திரம், அவர் செய்த அத்தனை காரியங்களும் ஆவியானவர் அவர் ஏவாமல், அவரை நடத்தாமல் ஒரு காரியங்கள் கூட அவர் செய்யவில்லை. அவர் செய்த அத்தனை காரியங்களிலும் ஆவியானவர் கூட இருந்து அவர் ஏவி எழுப்பி நடத்தினபடினாலே மகிமையான ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார். யாரும் சாதிக்க முடியாத காரியங்கள், யாரும் பிரவேசிக்க முடியாத இடங்களில் கூட அவர் பிரவேசிக்கவும் சாதித்து முடிக்கவும் ஆவியானவர் சோதரம் மகிமையான காரியங்களை செய்தார். அதனால்தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவர் இவரை வைத்து மகிமையான ஒரு காரியங்களை செய்தார். அல்லேலூயா, மகிமையான காரியங்களை செய்தார். அற்புத அடையாளங்கள், ஆமென் ஆச்சரியமான கிரியைகள் எல்லாம் சோதரம் கிராமங்கள் பட்டணங்கள் எல்லா இடங்களிலும் நடந்தது. ஆவியானவருடைய பலத்தினாலே கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நெகேமியா பாபிலோனில் இருக்கிறார். ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார். உயர்வான ஸ்தானங்களில் இருக்கிறார். சோதரம், இந்த நெகேமியா அப்படி இருக்கும்போது அதனுடைய வாசல்கள் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. இதை கேள்விப்பட்ட போது, செபித்த போது ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நெகேமியாவை ஏவி எழுப்புகிறார். நெகேமியா, நீ எழும்பி இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும். ஆமென் சோதரம், இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும். அப்படி கட்ட தொடங்கின போது ஆமென் எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், அத்தனை எதிர்ப்புகளையும் அத்தனை போராட்டங்களை மேற்கொண்டு 52 நாள்லேயே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க ஆவியானவர் கிரியை செய்தார். இந்த சூழ்நிலையில்தான்
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய பலத்தினால் தான் தேவனுடைய கிரியைகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் சாதித்து முடித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஆவியானவர் ஏவி எழுப்பினதை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 2 நாளாகம புத்தகம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 28வது அதிகாரம். ஸ்தோத்திரம். முக்கியமான ஒரு பகுதிகள் அவைகள். இந்த 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்போது 28, 29வது அதிகாரங்கள் எடுத்துக்கொள்ளும்போது 29வது அதிகாரம், எசேக்கியா ராஜாவாக தேவனால் உயர்த்தப்படுகிறான். அவன் வந்த உடனே ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்தான். அவனுடைய தகப்பனார் ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டார். ஆலயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் உடைத்து போட்டார். ஆலயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆமென் அவைகளை ஒரு விழுந்து போன அசுத்தாவி ஆராதிக்கிற இடம் போல அதை மாற்றிவிட்டார். உண்மையாகவே பிசாசுக்கு ஆராதனை செய்கிற ஒரு மனுஷனாக மாற்றிவிட்டார். ஆனால் இவர் வந்தபோது ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். ஆமென். பழுது பார்த்தார். சோத்திரம். சோத்திரம். தேவ ஜனங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து ஆராதனை செய்தார்கள். அப்படி தொடர்ந்து வாசிக்கும் போது 29வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 29:36. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடிதியாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆமென். பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ஆமென். பல நாட்களாகிவிட்டது. பல ராஜாக்கள் அந்த காரியங்களை புறக்கணித்தார்கள். ஆனால் எசேக்கியா இந்த காரியத்தை சொன்னபோது அவன் மற்ற கோத்திரத்தாரும் அவைகளை ஆசரிக்கும்படி வந்தார்கள். 7 நாள் அவர்கள் தொடங்கினது. அவன் 14 நாட்களாக அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர்களை ஏவின போது ஒரு மாபெரும் எழுப்புதல் ஆமென் அந்த ஜனங்களுக்குள்ளே உண்டானது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஏவத் தொடங்குவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஏவத் தொடங்குவாராக. இந்த ஆண்டெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆமென் அந்த நடத்துதலுக்குள்ளே வரும்போது பெரிய பாக்கியம் உண்டாகும். ஆமென். சோதரம். சில வார்த்தைகளை சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாவின் புத்தகத்தை நாம் எடுக்கும்போது 17வது அதிகாரம் சோதரம் 17வது அதிகாரத்தில் இந்த எலியா ஒரு காரியத்தை ஆகாப்புக்கு முன்பாக சொல்லுகிறார். 1வது வசனம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கினால் அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். தேவனுக்காக ஒரு வைராக்கியம் ஆவியின் ஏவுதலால் தான் வரும். ஆமென். தேவனுக்காக ஒரு வைராக்கியம் ஆவியின் ஏவுதலாலும் தான் வரும். சும்மா ஒரு வைராக்கியம் வந்தால் அதை சாதிக்க முடியாது. தேவ ஆவியின் ஏவுதல் வந்தால்தான் ஸ்தோத்திரம் தேவனுக்காக ஒரு வைராக்கியம் வரும். மாமிச பலம் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. ஆவியின் பலம் எனக்கும் உங்களுக்கும் தேவையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆவியின் பலத்தினாலே நிரப்பப்பட்ட அந்த வார்த்தை சொன்னபோது அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய அந்த நடத்துதல் வல்லமையுள்ள நடத்துதல். ஸ்தோத்திரம். இந்த எலியாவை ஆண்டவர் கேரித்தின் ஆற்றங்கரையிலே மறைத்து கொள்ளும்படியான ஒரு நடத்துதலை, ஒரு ஏவுதலை ஆண்டவர் இந்த எலியாவுக்கு கொடுத்தார். அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். காகங்கள் வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். காகங்கள் ஸ்தோத்திரம் அப்பமும் இறைச்சியும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த தேவ மனுஷனாகி எலியா தேவ ஆவியின் நடத்துதலாலே அவன் நடத்தப்பட்டான் என்று வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆகாப்புக்கு காண்பிக்க சொன்னபோது, ஒபதியா இந்த ஆகாப்பை இந்த எலியாவை சந்திக்கும் போது நான் போய் வந்திருக்கிறேன், நான் சொல்லு ஆகாப்ட சொல்லு என்று சொல்லும்போது 12வது வசனம் 18, 12
நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். இவருக்கு தெரியும் ஆவியானவர் இந்த எலியாவை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். திடீரென்று ஆமென், ஊரை விட்டு ஊரும், தேசங்களை விட்டு தேசங்களையும் ஆவியானவர் இந்த எலியாவை ஆமென் அழைத்து கொண்டு போகிறார், தூக்கி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் எல்லாம் சோதரம் சில ஊழியக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பிலிப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆமென் சோதரம். அந்த நிதி அமைச்சரோடு பேசி முடிச்சு அவனை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தின பின்பு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவரை தூக்கி கொண்டு போனதாய் வாசிக்கிறோம். அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரத்திலையும் எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடைத்ததாய் வாசிக்கிறோம். ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஏவ தொடங்குவாராக, நடத்த தொடங்குவாராக. இந்த ஆண்டெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஏவ தொடங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் சில வேளைகளிலே ஆமென் அதிக நேரங்கள் செபிக்க ஏவுவார். சில வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அதிக நேரம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க ஆண்டவருடைய ஆவியானவர் ஏவுவார். சில வேளைகளிலே ஆவியானவர் சில மக்களை சந்திக்கும்படியான ஒரு இருதயத்தின் பாரத்தை கொடுப்பார், ஒரு நடத்துதலை கொடுப்பார். எல்லாவற்றிற்கும் அப்படியே கீழ்ப்படியும் போது ஒரு மகிமையான ஒரு காரியம் என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதை கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆவியானவருடைய நடத்தல்படியே இந்த ஆண்டெல்லாம் நடக்க, எல்லா நாளும் பூமியில் இருக்கிற நாளெல்லாம் நடக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து ஆமென் லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு பரிசுத்த ஆவியானாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, ஆமென், வனாந்தரத்துக்கு ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். எதற்கு? ஜெபிக்கவும் ஜெயமெடுக்கவும் நடத்தி கொண்டு போனார். ஜெபிக்கவும் ஜெயமெடுக்கவும் ஆவியானவர் நடத்தி கொண்டு போனார். சோதரம் 40 நாள் ஜெபித்தார், பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை என்னை நடத்தும் போது ஜெபிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் பாருங்கள், சோதரம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நடத்தினார், இயேசுவை நடத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை நடத்தின போது 14 இருந்து வாசிக்கும் போது ஆமென் 18 வாசிக்கும் போது ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள், ஜனங்கள் சுகமாகிறார்கள், ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் பலத்தினாலே வல்லமினாலே நிரப்பப்பட்டு இயேசு நடத்தும் போது ஜெபிக்க ஆரம்பித்தார், ஜெயமெடுக்க ஆரம்பித்தார், ஜனங்களை விடுதலை ஆக்க ஆரம்பித்தார். இந்த ஆண்டெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆவியானவரோடு இணைந்து ஆவியானவரோடு சேர்ந்து நடந்து பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் என்னை உங்களையும் இந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. சோதரம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். ஆவியின் ஏவுதலால் சோதரம் சபைக்கு வரும்போது ஆவியானவர் ஏவுவார். சபைக்கு போ என்று ஆவியானவர் ஏவுவார். சோதரம் இந்த தேவ மனுஷனை சிமியோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார், ஆலயத்துக்கு போ என்று ஏவினார். ஆலயத்துக்கு வந்தபோது குழந்தையை தூக்கி கொண்டு இரட்சகரான இயேசு இந்த பூமியிலே பிறந்தாரே, அந்த குழந்தையை யோசேப்பு மரியாளும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். கையில் ஏந்தி, என் கண்கள் உம்மை கண்டது, அமைதியாக போகவிடும் என்று சொல்லுகிறார். ஆவியின் ஏவுதலால் ஆமென் நாம் தேவ சபைக்கு வரும்போது இயேசு ராஜாவை, மகாராஜாவை ஹல்லேலூயா நம்முடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதலாலே தேவனுக்கு ஆமென் அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள் என்றும் யாத்ராகமம் 35:21 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதலாலே அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார்கள் என்பதையும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஹல்லேலூயா இந்த ஆண்டெல்லாம்
உங்களை என்னை நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். அல்லேலூயா. நாம் அப்படியே செபிக்க போகிறோம். தேவாதி தேவனே, இந்த ஆண்டெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும், எங்களை நடத்த வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியானவரை, நீர் என்னை நடத்தும். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன், குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சபையை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்பி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இப்பொழுது ஆவியின் பலத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பும்படியா செபிக்கிறேன். வல்லமையினால் நிரப்பும்படியா செபிக்கிறேன். எசேக்கியா ஆண்டவரே, தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோமே, ஆண்டவரே, நீச்சலால அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போகும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் பாபிலோனிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள், ஆலயம் இல்லாமல் இருக்கிறார்கள், வேதாமம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஊழியம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னீரே, எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா, உமக்கு தெரியும் என்று சொன்னபோது, கர்த்தர் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்த போது அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததே, ஒரு பெரிய சேனையாய் மாறியதே. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலையும் இறங்கும்படியா செபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரை நிரப்பும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது இருப்பதாக. ஆவியானவர் அன்போடு நம்மளை நடத்துவார். அவரோடு நடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.